நியூஸ் 7 தமிழ் 8 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்பது நான் மகேஷ். குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக குடும்ப மின்னணு அட்டை எனப்படும் ஸ்மார்ட் கார்டுகள் விநியோகிக்கும் பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் 2009ஆம் ஆண்டு முதல் கடந்த 8 ஆண்டுகளாக ரேஷன் கார்டுகளில் உள்தாளூட்டும் பணி நடைபெற்று வந்தது. புதிய குடும்ப அட்டைகள் எப்போது வழங்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே இருந்து வந்த நிலையில் குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக குடும்ப மின்னணு அட்டைகள் எனப்படும் ஸ்மார்ட் கார்டுகளை வழங்க தமிழக அரசு முடிவு செய்தது. 330 கோடி ரூபாய் செலவில் அதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் ஸ்மார்ட் கார்டுகளை விநியோகிக்கும் பணியை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் கொரட்டூரில் நடைபெற்ற விழாவில் தமிழகம் முழுவதும் ஸ்மார்ட் கார்டுகள் விநியோகிக்கும் பணிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். அனைவருக்குமான பொது விநியோக திட்டத்தை தமிழகத்திலே தொடர்ந்து செயல்படுத்தும். பொது விநியோக திட்டத்தை மேலும் செம்மைப்படுத்தும் நோக்கில் 330 கோடி ரூபாய் செலவில் 1,89,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மின்னணு குடும்ப அட்டைகள் வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்து காணொளி மூலம் அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் பணியும் தொடங்கி வைப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். குடும்ப அட்டைகளுக்கு பதிலாக வழங்கப்படும் ஸ்மார்ட் கார்டு எப்படி இருக்கும், அதன் பயன்கள் என்ன என்பது பற்றி இப்போது பார்க்கலாம். ஆட்சி அதிகாரம் இல்லாத விரக்தியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றச்சாட்டுகளை கூறி வருவதாக அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், உடுமலை ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக கூறும் குற்றச்சாட்டுகளை ஓ பன்னீர்செல்வம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். மேலும் ஜெயலலிதாவிற்கு வெளிநாட்டில் சிகிச்சை அளிக்க தாம் மறுத்ததாக கூறுவது அபாண்டம் எனவும் விஜயபாஸ்கர் கூறினார். அம்மாவருடைய மரணத்தை, அம்மாவருடைய சிகிச்சையை முதலீடாக வைத்துக்கொண்டு அரசியல் களத்தில் பல்வேறு அவதூறுகளை, தவறான செய்திகளை தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வம் அள்ளித்தெளிப்பது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கின்றேன். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் உடுமலை ராதாகிருஷ்ணன், ஜெயலலிதா தன்னை அழைத்து ஆர்கே நகரில் வீடுகள் கட்டித்தர வேண்டும் என உத்தரவிட்டிருந்ததாக தெரிவித்தார். ஆர்கே நகரில் 57,000 வீடுகள் கட்ட 6 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், மக்களின் தேவைகளை நிறைவேற்றி தரும் வேட்பாளராக டிடிவி தினகரன் இருப்பதாக தெரிவித்தார். ஆர்கே நகர் தொகுதியில் அதிமுக அம்மா அணி வாக்காளர்களுக்கு பரிசு பொருளோ பணமோ விநியோகமோ செய்யவில்லை என அக்கட்சியின் வேட்பாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இடைத்தேர்தல் நடைபெறும் ஆர்கே நகரில் பல்வேறு இடங்களில் அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்தார். அவருக்கு வழிநெடுகிலும் கட்சியின் தொண்டர்களும் பொதுமக்களும் ஆரத்தி எடுத்து வரவேற்பு தெரிவித்தனர். அதிமுக ஆட்சியின் சாதனைகளை எடுத்து கூறி தினகரன் வாக்கு சேகரித்தார். ஜெயலலிதா அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தமக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன், ஆர்கே நகர் தொகுதியில் அம்மா அணி சார்பில் பணப்பட்டுவாடா எதுவும் நடைபெறவில்லை என்று கூறினார். எங்களுக்கு யாருன்னே தெரியல. இப்போ இங்கே நின்றுட்டு இருக்கடா, யாரோ இங்கே தொப்பியை தலையில் போட்டுக்கிட்டு எங்கள் கட்சி தொண்டர்கள் நடுவில் வந்து ஏதோ ஒரு பொருள் கொடுத்து அதை அவங்களே கூட அதை வீடியோ எடுத்து கொடுக்கலாம்ல. இது ஒரு திட்டமிட்ட சதியாக கூட இருக்கலாம்ல. நாங்கள் போய் விலக்கு கொடுத்தோம், பணம் கொடுத்தோம், வாக்குகளை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்த 2 தேர்தல்களில் அம்மா அவர்கள் இங்கே போட்டியிட்ட பொழுது எவ்வாறு நாங்கள் நடந்து கொண்டோமோ அதே போன்று தான் இந்த தேர்தலிலும் எங்களுடைய நடவடிக்கை இருக்கும்.
எந்த வேட்பாளருக்காக பணப்பட்டுவாடா செய்யப்படுகிறதோ அந்த வேட்பாளரை தேர்தலில் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆர்கே நகரில் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை போதாது என்றும் அவர் கூறினார். ஒரு குறிப்பிட்ட வேட்பாளருக்காக வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா பொருட்கள் வழங்கப்பட்டிருந்தால் அந்த சம்பந்தப்பட்ட வேட்பாளரை டிஸ்குவாலிஃபை பண்ணணும். யாரா இருந்தாலும், அது தினகரனா இருந்தாலும் பன்னீர்செல்வம் ஆளா யாரும் தகுதி நீக்கம் பண்ணணும். என்ன காரணத்துக்காக கைது பண்ணிருக்கிறாங்க, வழக்கு போட்டிருக்கிறாங்க, பணப்பட்ட பொருள் விநியோகம் பட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க. டெல்லியில் போராடி வரும் தமிழக விவசாயிகளை பிரதமர் மோடி நேரில் அழைத்து பேசி பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என திமுக செயல் தலைவரான மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், வறட்சி நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் டெல்லியில் 19வது நாளாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். டெல்லியில் விவசாயிகளை நேரில் சந்தித்த மு.க. ஸ்டாலின் போராட்டத்திற்கு ஆதரவை தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஸ்டாலின் விவசாயிகளின் போராட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளவில்லை என குற்றம் சாட்டினார். மேலும் இதற்கு உடனடியாக உரிய தீர்வு காணாவிட்டால் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்படும் எனவும் ஸ்டாலின் கூறினார். லாரி உரிமையாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து எல்பிஜி கேஸ் லாரிகளும் பெட்ரோல் டீசல் டேங்கர் லாரிகளும் திங்கட்கிழமை முதல் இயங்காது என தென்னிந்திய லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் சண்முகப்பா இதனை தெரிவித்தார். திங்கட்கிழமையிலிருந்து மங்களூர்ல இருந்து அவங்க டேங்க் ஃபில் பண்ணி ஆகணும். அதனால் அங்க இருக்கிற லாரி உரிமையாளர்கள் விடமாட்டார்கள். எனவேதான் 4000 வண்டிகள் தென் மாநிலத்திலே எங்குமே கேஸ் இயங்காது, இந்த பெட்ரோல் டீசல் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தி அது கூட இயங்காது என்று அவர்கள் கூடிய விரைவில் அறிவிப்பார்கள். கூட் ஷெட்டில் இருக்கிற லாரிகள் எங்கும் லாரிகள் இயங்காது. தமிழகத்தில் தமிழுக்கு உரிய இடம் அளிக்கப்படவில்லை என்று திமுக எம்பி கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். இந்து பத்திரிகை தொழிற்சங்க தேர்தலில் போட்டியிட கனிமொழி வேட்புமனு தாக்கல் செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், மைல்கற்களில் ஆங்கிலத்தை அழிப்பதால் வெளிநாட்டு பயணிகள் பாதிக்கப்படுவார்கள் என்று குற்றம் சாட்டினார். மேலும் தமிழகத்தில் தமிழுக்கு உரிய இடம் அளிக்கவில்லை என்றும் அதன் விளைவுகளை மத்திய அரசு சந்திக்க நேரிடும் எனவும் கனிமொழி எச்சரிக்கை விடுத்தார். தமிழ்நாட்டில் இதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அது மட்டும் இல்லை, வெளி நாடுகள்லேருந்து மற்ற இடங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வரக்கூடியவர்கள் அது எப்படி படிக்க முடியும்? முதல்ல ஆங்கிலமே இல்லை என்றால் எப்படி படிக்க முடியும்? முதல்ல தமிழுக்கு இடம் இல்லாமல் தமிழ்நாட்டில் தமிழுக்கு இடம் இல்லை என்றால் அதை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்? நிச்சயமாக இது ஒரு தவறான வழிமுறையை மத்திய அரசாங்கம் கையில் எடுத்திருக்கிறது. இதன் விளைவுகளை அவர்கள் சந்திக்க நேரிடும் இதை சரிப்படுத்தாவிட்டால். தமிழக அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை அறிவித்துள்ளனர். ஊதிய குழு அமைக்க வேண்டும், பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்த வேண்டும், மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அரசு ஊழியர்கள் சங்கத்தினர் கோரி வருகின்றனர். இதனை வலியுறுத்தி வரும் 25ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். நாகையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற இந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் அன்பரசு இதனை தெரிவித்தார். நட்சத்திர விடுதிகள் மற்றும் கிளப்புகளில் இயங்கும் மதுபான கடைகளை மூட வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருப்பதால் கோடிக்கணக்கான ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தமிழக பார் மற்றும் கிளப் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் எங்களை மாதிரி ஸ்டார் ஹோட்டல்ஸ் அண்டு கிளப் ஓனர்ஸ்க்கெலாம் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு நடத்துகிற இதுக்கு எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணன்னு சொல்லி பண்ண கமிஷனர் திரு கிர்லோஸ்கர் அவருடைய அறிவிப்பை நாங்கள் கண்டிக்கிறோம். இதை தமிழக முதல்வருக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் இதை வைக்கிறோம். எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் எங்களுடைய தொழிலுக்கும் உத்தரவாதமும் பாதுகாப்பும் தரணும்னு. கோவை மாவட்டம் பெரியநாயக்கன் பாளையம் அருகே சேற்றில் சிக்கி மீட்கப்பட்ட தாய் யானை சிகிச்சைக்கு பின்னர் பத்திரமாக காட்டிற்குள் விடப்பட்டது. பெரியநாயக்கன் பாளையம் அருகே உள்ள மலை கிராமம் பாலமலை வனப்பகுதியில் தற்போது வறட்சி நிலவுவதால் இந்த கிராமத்திற்குள் தண்ணீர் தேடி யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் வருவது வழக்கம். இன்று அதிகாலை 3 மணி அளவில் குட்டியுடன் 2 யானைகள் தண்ணீர் தேடி ஊருக்குள் வந்துள்ளன. அப்போது எதிர்பாராத விதமாக பெண் யானை அங்கிருந்த சேற்றில் சிக்கிக் கொண்டது. இதனை கண்டு பரிதவித்த குட்டி யானையும் ஆண் யானையும் நீண்ட நேரம் முயற்சி செய்தும் பெண் யானையை மீட்க முடியவில்லை. அது தண்ணி இப்போ மழை பெஞ்சதில் கொஞ்சம் தண்ணி சேர் இருந்திருக்குங்க சார். ஒரு காலை 6 மணி அளவில் யானை சேற்றில் சிக்கியதை கண்ட கிராம மக்கள் வனத்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்த பெரியநாயக்கன் பாளையம் வனச்சரகர் பழனிராஜ் தலைமையிலான வனத்துறையினர் யானையை மீட்க முயன்றனர். ஆனால் பெண் யானையை நெருங்க விடாமல் குட்டி யானையும் ஆண் யானையும் மீட்பு குழுவினரை விரட்டினர்.
பின்னர் பொக்லைன் மற்றும் பட்டாசு வெடித்து குட்டி யானை மற்றும் ஆண் யானையை விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். பட்டாசு சத்தம் ஒருபுறம் அச்சத்தை ஏற்படுத்தினாலும் பெண் யானையை விட்டு விலகு மனமில்லாத 2 யானைகளும் அங்கேயே சுற்றி திரிந்தன. காண்போரின் நெஞ்சை நெகிழ வைப்பதாக அமைந்தது. ஒரு வழியாக பொக்லைன் இயந்திரத்தால் 2 யானைகளும் சம்பவ இடத்தில் இருந்து சற்று தொலைவுக்கு விரட்டப்பட்டன. அதற்கு பிறகு சேற்றில் சிக்கிய பெண் யானையை மீட்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டனர். உடலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் கடும் வலியால் துடித்த பெண் யானை மீட்க சென்ற வனத்துறையினரை காலால் உதைக்க முயன்றது. இதனைத் தொடர்ந்து யானையின் உடலை கயிற்றால் கட்டி மீட்கப்பட்டது. இதற்கிடையே சுமார் 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு யானையை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டனர். எனினும் உடலில் காயம் ஏற்பட்டுள்ளதால் மீட்கப்பட்ட இடத்தின் அருகே மீண்டும் யானை படுத்துவிட்டது. இதனைத் தொடர்ந்து 5 பாட்டில்கள் குளுக்கோஸ் ஏற்றப்பட்டு யானைக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதனையடுத்து உடல்நிலை தேறிய யானை வனப்பகுதிக்குள் பத்திரமாக விடப்பட்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தன. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் 7 தமிழ்.